Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இஸ்லாம் பற்றி பேசப்படுகின்ற எல்லா மேடைகளிலும், பள்ளிவாசல் மேடைகள் உட்பட நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற அசாதாரண சூழலை பற்றி பேசுவதை நாங்கள் கேட்கின்றோம். அதனை பேசாமல் ஒரு மார்க்க விளக்கம் சொல்ல முடியாது என்ற அளவுக்கு நிலைமைகள் எல்லோருடைய உள்ளங்களிலும் தாக்கம் செலுத்தி இருக்கின்றன. அவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யவில்லை என்பது பற்றி ஒரு விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சில வேளை சொல்லுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் இதுவரையும் நீங்கள் இது பற்றி எந்த விளக்கமும் கேட்காமல் இங்கு வரவில்லை. ஆனால் இந்த உரையிலே விடயங்களை தொகுத்து தருவதற்கு நான் முயற்சி செய்திருக்கிறேன். ஒரு நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட விளக்கம் ஒன்றை தொகுக்கின்ற போது சில நேரம் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கலாம். அந்த தெளிவு உங்களுக்கு இந்த உரையில் கிடைக்க வேண்டும், அதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து விளக்கத்துக்கு வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, அசாதாரண சூழல் என்று சொல்லுகின்ற போது இஸ்லாத்திய பார்வையில ரெண்டு காரணங்களால அது வர முடியும். ஒன்று, ஒரு சமூகம் இஸ்லாத்தை சுமந்து கொண்டு முன்னால் செல்லுகின்ற போது ஒரு அசாதாரண சூழல் வரும். இஸ்லாத்தை விட்டுட்டு பின்னால போற போதும் வரும். முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கிற பிரச்சனை, முஸ்லிம் சமூகம் இஸ்லாத்தை சுமந்து கொண்டு அது முஸ்லிம் சமூகத்தின் மீது சுமத்தி இருக்கின்ற பொறுப்புகள், கடமைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றிக் கொண்டு வாழுகின்ற போதும் அசாதாரண சூழல் வரும். இஸ்லாத்தை புறக்கணிச்சிட்டு இஸ்லாத்திலிருந்து பின்வாங்கி செல்லுகின்ற போதும் அசாதாரண சூழல் வரும். இந்த ரெண்டு நிலைமையிலும் நாங்கள் உலகத்தில் எப்போதும் போல சாதாரணமாக வாழ முடியாது என்ற உண்மையைத்தான் அல்லாஹ் உணர்த்துகிறார். இஸ்லாத்திய பொறுப்புகள், கடமைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றுகின்ற போது அசாதாரண சூழல் ஒன்று வரும்படி சொல்றோமே, அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நபிமார்களோட வாழ்க்கை, நபிமார்கள் உலகத்துக்கு வந்த போது அவர்களை இந்த உலகம், மக்கள் மலர் தூவி கம்பளம் விரித்து வரவேற்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருடங்கள் மக்காவிலே தன்னுடைய சமூகத்தோடு மிக நெருக்கமாக, அந்நியோன்யமாக வாழ்ந்திருக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த சமூகத்துக்கு இருந்த கருத்துன்னா, அவர் மிக நல்ல மனிதர்,
அவரை போன்று உயர்ந்த குணங்கள் உள்ள ஒரு மனிதர் அந்த மக்காவில் கிடையாது என்பதுதான் எல்லாரையும் கருத்து. அவர் பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார், நம்பிக்கையானவர், உண்மையாளர், தங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு அவர் பொருத்தமானவர். காபத்துல்லாவை கட்டுகின்ற போது ஹஜருல் அஸ்வத் கல்ல உரிய இடத்துல வைக்கணும் என்றால் அது ஒரு பெரிய புயலாக பூகம்பமாக மாற இருந்த ஒரு பிரச்சனையை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்போது அவர்கள் நபி அல்ல, அவங்க தீர்த்து வைக்கிறோம்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அவரை விட வயதிலே கூடிய பலர் அங்கே இருந்தார். ஆனா ரசூலுல்லாஹ் தீர்ப்பை அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப 40 வயசுக்கு முன்னால் எப்ப அந்த சூழல் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக அசாதாரண சூழலா மாறிச்சது, இந்த தீன அதுல பொறுப்புகளை சுமந்த போது. அதற்கு பிறகு நம்பிக்கையாளர், உண்மையாளர், உயர்ந்த பண்பாளர் அவர்களுடைய பார்வையில் கெட்டவராக மாறினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இந்த மக்கா சூழல் திரண்டு எழுகிறது. அசாதாரண சூழல் தான். அப்ப அதே மாதிரி அது இஸ்லாத்தோடு வாழ்கின்ற போது வரும். அதே போன்று இஸ்லாத்தை புறக்கணித்தாலும் அசாதாரண சூழல் வரும். இஸ்லாத்தை புறக்கணிச்சா எப்படி வரும்? இஸ்லாத்தை புறக்கணிக்கிறது இந்த உம்மத் தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து விலகிச் செல்வதா. இந்த உம்மத்தை பத்தி எல்லாம் என்ன சொல்றாங்க குர்ஆன்ல? குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்துக்கென்று இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மிக சிறந்த சமூகம் நீங்க தான். மனித சமூகத்துக்கு, முஸ்லீம் சமூகத்துக்காக முஸ்லீம் சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கல. ஒன்று மனித சமூகத்துக்காகவும் அல்லாஹ் உருவாக்கின சமூகம். என்ன மனித சமூகத்துக்காக இந்த சமூகம் செய்ய வேண்டிய வேலை? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். உலகத்துல நன்மைகளை நீங்க தான் வாழ வைக்கணும், உலகத்துல தீமைகளை நீங்க தான் இல்லாமக்கணும். அந்த வேலையை செஞ்சு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். அப்ப நன்மைகளை வாழ வைக்கிற பொறுப்பு அமெரிக்காக்கல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கல்ல, காமன்வெல்த் நாடுகளுக்கல்ல, அது உலக முஸ்லிம் உம்மத்திலே. அவங்க தான் உலகத்தில் நன்மைகளை வாழ வைக்கணும், நீதியை நிலைநாட்டணும், அநீதிகளை அக்கிரமங்களை இல்லாமலாக்கணும். அது உங்களோட பொறுப்பு. தீமைகளை இல்லாமாக்கி நன்மைகளை வாழ வைக்கிற பொறுப்பு. இந்த சமூகம் நன்மைகளை வாழ வைக்கிறதுக்கு தவறினா தீமைகள் வளர்ந்து அடர்ந்து பறந்து ஆக்கிரமித்தார்கள். அது கெட்டவர்களை மட்டுமா ஆக்கிரமிக்கும்? இல்லை. ஒரு தீமை அடர்ந்தேறி வருகின்ற போது நல்லவர்களையும் சேர்த்துத்தான் அள்ளிக்கிட்டு போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸ்ஸா. ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள், அது அநீதி இழைத்தவர்களை மாத்திரம் பிடிக்காது, எல்லாரும் வந்து அழிந்து போகும். சோதனை ஒன்று வந்தா, அசாதாரண சூழல் ஒன்று வந்தா, அது கெட்டவர்களை மாத்திரம் தேடி தேடி அவர்களை அது அழிக்காது, நல்லவங்களை சேர்த்துக்கொண்டுதான் போகும். நன்மைகளை வாழ வைக்க வேண்டிய ஒரு சமூகம், தீமைகளை இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு சமூகம் அந்த பொறுப்பிலிருந்து விலகினால் என்ன நடக்கும்? தீமைகள் வளர்ந்து நன்மைகள் குறைந்து அந்த தீமைகள் அலையாக வீச ஆரம்பிக்கின்ற போது அந்த அலையில நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு போறதை தவிர வேறு வழி இல்லை. அப்போ ஒரு அசாதாரண சூழல் ஏற்படத்தான் போகும். இப்ப முஸ்லிம்களுக்கு
சாய்ஸ் இல்லை. என்ன சாய்ஸ் இல்லை? நீங்க சந்தோஷமா உலகத்துல வாழலாம் என்று அல்லாஹ் வைக்கல. நீங்க சோதனைகளோட தான் வாழலாம். ஒன்று பொறுப்புகளை செஞ்சு வார சோதனைகளை ஏற்றுக்கோங்க, அல்லது பொறுப்புகளை புறக்கணிச்சுட்டு வார சோதனைகளை ஏற்றுக்கோங்க. ரெண்டுல எதையாவது ஏற்றுத்தான் உலகத்தில் வாழணும். ஆனால் முன்னைய சோதனையில் அல்லாஹ்வின் அருள் இருக்கிறது. அல்லாஹ் நீண்ட பொறுப்புகளை சுமந்து வாழ்ற நேரம் சோதனை வரும். நபிமார்களுக்கு வந்த சோதனை, நல்லடியார்களுக்கு உலகத்தில் வந்த சோதனைகள் எல்லாம் சோதனைகள் தான், கஷ்டங்கள் தான், சிரமங்கள் தான். ஆனால் அதில் அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, எல்லாம். இரண்டாவது வந்தா புறக்கணிக்கிறதன் விளைவாக பொறுப்புகளிலிருந்து விலகி செல்வதன் காரணமாக வார அந்த சோதனைகள் இருக்கிறது, அசாதாரண சூழல். அதுல அழிவு வந்தா நஷ்டமும் கவலையும் கைசேதமும் இழப்பும் இவைகள் தான் மிஞ்சும். லாபங்கள் ஒன்றும் கிடையாது. முந்தைய சோதனைகள் ஆரம்பத்தில் பெரிசா வந்து அப்படியே ஒரு மலை மாதிரி வந்து பிறகு குறைந்து 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 அடங்கி ஒரு பெரிய ஒரு புயலுக்கு பின்னால வார அமைதி மாதிரி ஒரு நல்லோரு அமைதி வரும். அந்த அமைதி நீண்ட காலத்துக்கு உலகத்துல நின்று பிடிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுக்கு பிறகு ஒரு அசாதாரண சூழல் இருக்கிறாங்க. அந்த அசாதாரண சூழல் நாங்க பார்க்கிற மாதிரி இல்லை, மிக பயங்கரமானது. அது கூடிக்கொண்டு அந்த அசாதாரண சூழலில் சோதனைகள் பெருகிக் கொண்டு போவது போலத்தான் தோன்றுது, வர வர கூடுது. ஆனால் அதுல இந்த காப் கூடி போய் பிறகு குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சு 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 வந்து ஜீரோக்கு வந்து அதுக்கு பிறகு உலகம் அமைதி காணுது. அந்த அமைதியோடு எத்தனையோ நூற்றாண்டுகள் மனித சமூகம் இந்த உலகத்தில் நிம்மதியா வாழும். அநீதிகள் இல்லாம, அக்கிரமங்கள் இல்லாம, மனிதன் இந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு, சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டு, ஒரு மனிதன் இந்த உலகத்துல என்ன சௌபாக்கியங்களை எல்லாம் பெற வேண்டுமோ அத்தனையையும் எந்த நெருக்கடிகளும் இல்லாம, எந்த இடர்களும் இல்லாம அனுபவிச்சு சந்தோஷமா வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நீண்ட பல நூற்றாண்டுகளுக்கு அந்த அமைதி கொடுத்தது. அந்த அமைதி வரலாற்றில் அதை படிச்சு பார்க்கணும். அது எவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றம். மற்றொரு சோதனை தான் புறக்கணிச்சுட்டு போற நேரம் வரும். அப்படி போற நேரம் வார சோதனைகளால் ஏதாவது பாதிப்புகள் வந்தா அது நஷ்டம், கைசேதம், அழிவு, ஏக்கம், கவலை, எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணாகிவிட்ட ஒரு அவல நிலை, அதுதான் தொடரும். அல்லாஹ் பாதுகாக்க. எனவே சகோதரர்களே, அசாதாரண சூழல் ஏன் வருகிறது என்றதை முதல்ல நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்ப இது பொதுவான ஒரு விளக்கம். அசாதாரண சூழல் ஏன் வருகிறது என்பதற்கான ஒரு பார்வை. நாங்க எதிர்கொண்டிருக்கிற அசாதாரண சூழல் எதால வந்தது? முன்னுக்கு போனதால, மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு போய் இருக்கிறோம் அதால வந்ததா? மார்க்கத்துல பொறுப்புகள் இருந்து பின்னுக்கு போயிருக்கிறோம் அதால வந்ததா? அதிகமான பயான்கள்ல, விளக்கங்கள்ல இந்த சமூகம் பாவம் செய்து எனவே அல்லாஹ் சோதிக்கிறான் என்ற கருத்துக்கள் நீட்டப்படுறதை நாங்கள் கேட்கிறோம். அப்ப நாங்க பொறுப்பற்ற விதமாக நடந்திருக்கிறோம், எனவே அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் அப்படியா? அல்லது நாங்க பொறுப்போடு நடந்திருக்கிறோம் அதனால வந்த சோதனையா?
இவ்வாறு ஒரு கேள்வி கேட்டா, கேள்வி கேட்டதுக்கு பிறகு நாங்கள் கூடுதலா யோசிப்போம். அதான் இதா எங்களுக்கு வந்திருக்கிற சோதனைக்கு என்ன காரணம்? சகோதரனே, எங்கட நிலைமையை நாங்க பார்த்தா நாங்க முன்னுக்கும் போயிருக்கிறோம், பின்னுக்கும் போயிருக்கிறோம். ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துற நேரம் ஒரு பக்கத்தை கூடுதலாக அழுத்தி மிகைப்படுத்தி உண்மைகளை மறைக்கப்படாது. அதாவது இந்த சமூகமே பாவம் செய்து, எனவேதான் இந்த சோதனை என்று இந்த சமூகத்தை அப்படி தட்டி கழிக்கவும் இல்லாது. சமூகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறது. அதை பொறுக்க முடியாமத்தான் சிலர் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று அந்த பக்கம் போகவும் இல்லை. சரியாக பிரச்சனை அடையாளம் காணும். நோய்க்கு மருந்து செய்யறது இரண்டாவது விஷயம், நோய் என்னன்றதை அறிஞ்சு கொள்றதுதான் முதலாவது விஷயம். அந்த வகையில நாங்கள் ஏன் இப்படி ஒரு அசாதாரண சூழலை எதிர்கொள்கிறோம் என்று பார்த்தால், ஒரு பக்கத்தில் பார்க்கிற நேரம் நாங்கள் இஸ்லாத்திர பொறுப்புகள் கடமைகள் சிலவற்றை செய்திருக்கிறோம், முன்னால போயிருக்கிறோம், முன்னேறி இருக்கிறோம், பலதை சாதிச்சு இருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் பார்க்கிற நேரம் இஸ்லாத்திர பொறுப்புகள் இருந்து விலகி இருக்கிறோம், பின்னுக்கு போயிருக்கிறோம், புறக்கணிச்சிருக்கிறோம், மறந்துக்கிறோம். இந்த ரெண்டும் இந்த சமூகத்தில் இருக்குது. ஒட்டுமொத்தமா நல்லம் என்று சொல்லுவோமேலா, ஒட்டுமொத்தமா மோசம் என்று சொல்லுவோமேலா. இதுதான் சுருக்கமாக இந்த சமூகத்தின் நிலை. அதை கொஞ்சம் விரிவா பார்த்தா, நாங்கள் முன்னால போயிருக்கிறோம். என்ன விஷயங்கள்ல முன்னால போயிருக்கிறோம்? இஸ்லாத்தின் அடிப்படையிலே இந்த சமூகம் முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்று சொல்றது என்ன விஷயங்கள்? இந்த சமூகத்தை மேலோட்டமாக பார்க்கிற ஒருத்தருக்கு லேசா புரியும். தொழுகை, நோன்பு, இந்த விஷயங்கள்ல நாங்க முன்பொரு காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு வளர்ச்சி பெற்று, ஜக்காத் ஒரு காலத்தில் இருக்கல, சில்லறைகளை மாற்றி வச்சுக்கொண்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுத்த இந்த வரலாறு தான் எங்களுக்கு ஒரு காலத்தில் தெரியும். இன்னைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு வசதி படைத்தவர்களிடமிருந்தெல்லாம் ஒரு தொகை அறவிடப்பட்டு ஊரில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த ஜக்காத் மாறி இருக்கிறார். முழு அளவில் ஜக்காத் சரியாக செயல்படுத்தப்படாவிட்டாலும் முன்பிருந்ததை விட சிறப்பாக செயல்படுத்தப்படும். ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போறவங்களை எண்ணிக்கை எக்கச்சக்கமா கூடிய, சும்மா ரோட்ல சந்திச்சுட்டு சலாம் சொல்லிட்டு போறான், நாளைக்கு நான் உம்ராவுக்கு போறேன்னு சொல்றேன். ஊர்ல நிறைய பேர் போய் வராங்க. இதெல்லாம் நாங்க முன்னேற்றம் கண்டிருக்கிற விஷயங்கள். மஸ்ஜிதுகள் வீதி வீதியாக கட்டப்பட்டிருக்கு, தொழுகின்றவர்களுடைய எண்ணிக்கைகள் கூடியிருக்கிறது. ஹலால் ஹராம் பற்றி முன்பொரு காலத்திலே எங்களுக்கு இல்லாத அளவு ஒரு அவேர்னஸ் இப்ப ஏற்பட்டு, ஹலால பேணி நாங்க வாழணும் என்ற உணர்வு எங்கள்கிட்ட முன்பொரு காலம் இருந்ததை விட இன்று அதிகரித்திருக்கிறோம். வட்டி இல்லாத வங்கி, அது இந்த சமூகத்தில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். தங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் வட்டியோடு சம்பந்தப்படுத்தாமல் ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு இந்த சமூகத்தில் இருக்கிறார். பர்தா, பெண்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கின்ற அந்த உடை இன்று முழு சமூகத்திலும் பரவி இருக்கிறது. ஒரு காலத்துல அப்படி இருக்கல. ஒரு 20-30 வருஷங்களுக்கு முற்பட்ட காலத்துல எங்களை பெண்கள்
இன்றைக்கு மாதிரி பர்தா அணிஞ்சு கொண்டு போற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இன்று அப்படியான ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஒரு காலத்துல உதுஹியா என்ற அந்த அமலை எங்களுடைய சமூகத்தில் ஒரு சிலர் தான் செய்தார்கள், மிகச்சிலர் செய்தார்கள். இன்றைக்கு சாதாரண வசதியுள்ள குடும்பங்கள் கூட ஒரு பங்குக்கு சேர்ந்து அந்த சுன்னத்தான கடமையை நிறைவேற்றதை பார்க்கிறோம். பல சமூக சேவைகள் நடைபெறுகின்றன. ஜக்காத்தினால் மாத்திரமல்ல, ஜக்காத் அல்லாமலும் பல வசதி படைத்தவர்களுடைய உதவிகள் மூலமாக சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. இப்படி சொல்லிக் கொண்டு போகலாம். இதெல்லாம் நாங்கள் கண்டிருக்கிற முன்னேற்றங்கள். இந்த முன்னேற்றங்களை பற்றி ஒரே வார்த்தையில சொன்னால் இப்படி சொல்லலாம். அதாவது முஸ்லிம் சமூகம் மாத்திரம் செய்ய வேண்டிய இஸ்லாத்தின் பகுதிகள் இவைகள். அதாவது இதுல முஸ்லிம் அல்லாதவங்க பங்கெடுக்கிறார். தொழுகையில் அவங்க எங்களோட பங்கெடுப்பாங்களா? எங்களோட அவங்க நோம்பு பிடிப்பாங்களா? எங்களோட ஹஜ்ஜி உம்ராக்கு வருவாங்களா? ஹலால் ஹராம் நாங்க பேன்ற மாதிரி அவங்க பேணணுமா? அதுதான் பிரச்சனையாகிறது. பர்தா அவங்க போடணுமா? இல்ல. நான் சொன்ன இந்த உதாரணங்கள் எல்லாம் யார் செய்கிறது? ஈமான் கொண்ட மக்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய இஸ்லாத்தின் ஒரு பகுதி. இதுல மற்றவங்க பங்கெடுக்கிறாங்க. பங்கெடுக்க இயலாது, பங்கெடுக்க வரமாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. இதை பற்றி சில கேள்வி கேட்பான். ஏன் இப்படி செய்றீங்க? ஏன் பெண்களை எல்லாம் இப்படி மூடி வச்சுக்கிறீங்க? ஏன் உயிர் கொள்றீங்க? ஏன் மசூதிகளை கட்டிக்கிட்டு போறீங்க? கேள்வி கேட்பான். இந்த நாங்க முன்னேறிக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு மாற்ற முடியாது. இஸ்லாத்துல இன்னொரு பாதி இருக்குது. அது ஒரு முஸ்லீம் செய்யலாம், முஸ்லீம் அல்லாதவரும் செய்ய. அதுல நாங்க கூட்டு செய்து வேலை செய்ய. அந்த இஸ்லாத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. ஈமான் கொள்றதல்ல. ஈமான நோக்கி ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு வாசல் இருக்கணும் இல்லையா? வாசல் வந்து இஸ்லாத்துக்கு எத்தனையோ வாசல்கள். நாங்க அந்த எல்லா வாசல்களையும் அடைச்சிட்டு இந்த இப்ப சொன்னே வாசல், அதாவது தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ், இந்த பர்தா, இந்த வாசல்களை தான் நாங்க திறந்துக்கிறோம். இந்த வாசலால் அவங்க வரமாட்டாங்க. இந்த வாசலால் அவங்க வரமாட்டாங்க. இந்த வாசலால் நாங்க தான் இஸ்லாத்துக்குள்ள வரோம். அவங்க வரையிலுமான வாசல்கள். அதுதான் அந்த வாசல்கள் தான் எங்களைய பற்றி நல்லொரு பதிவு அவங்கள்ட்ட ஏற்படுத்தும். இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றி அந்த வாசல்களை நாங்கள் திறந்தோமா திறக்கலையா, அது எல்லாரும் சேர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம். நான் இந்த சபைக்கு அந்த கருத்தை முன்வைக்கிறேன். எனது பார்வையில் அந்த வாசல், அந்த அத்தகைய வாசல்கள் திறக்கப்படவில்லை. எல்லாம் மது, சூழ், லஞ்சம், ஊழல், மோசடி, இவற்றின் விளைவாக இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற, இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சீர்கேடுகள், இது எல்லாத்தையும் இஸ்லாம் பேசுது. நாங்க பேசுறோம். இந்த விஷயங்கள் இஸ்லாத்துல பெரிய ஒரு பகுதி. நாங்க பேசல, நாங்க அதுகளை பேசவும் இல்லை. இந்த நாட்டில் தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுகின்றன. கொள்ளைகள் அதிகரித்திருக்கின்றன. சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்கள் பிரச்சனை, வாலிபர் பிரச்சனை, இளைஞர் பிரச்சனை, இதெல்லாம்
இதெல்லாம் யாருடைய பிரச்சனை? எல்லா மக்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை பேசுறதுக்கும் இதற்கான வழிகாட்டல்களை முன்வைக்கிறதுக்கும் தீர்வுகளை கலந்துரையாடுறதுக்கும் யாராவது மறுப்பாங்களா? வெறுப்பாங்களா? இத பேசினா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் கலந்து பேசினால் அவற்றுக்கான தீர்வுகளை செயல்படுத்த அவர்களையும் வாருங்கள் என்று அழைத்தால் அவங்க வரமாட்டாங்களா? நிச்சயமா எந்த தடையும் இல்லாம வருவாங்க. சகோதரர்களே, எல்லா மனிதர்களும் இந்த நாட்டில் அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன வகையான வழிகாட்டல்கள், தீர்வுகள், ஆலோசனைகள் இருக்கின்றன என்பதை இந்த மார்க்கத்திலிருந்து பேசுறதுக்கு நாங்க முன்வரணும். இன்னும் இருக்கிறது பிரச்சனை. சுத்தம், சுகாதாரம், நோயற்ற வாழ்வு. இன்னைக்கு இந்த நாட்டில் எத்தனையோ நோய்கள் பரவும். சுகாதார சீர்கேடுகளினாலும் இந்த நோய்கள் பரவுகின்றன. அதெல்லாம வேற பிரச்சனைகளாலும் அண்டாபுர மாவட்ட பிரதேசங்கள் எல்லாம் பரவுகின்ற நோய்கள், தண்ணீர்ல அங்க கலக்கிற சில விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துகிற கிருமி நாசினிகள் இருந்து கலக்கிற அந்த நச்சுத்தன்மைகள் காரணமாக பல்வேறு நோய்கள் வருகின்றன. இந்த நோய்கள் எல்லாம் ஏன் வருது? இந்த நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? சரி, இதை பற்றியெல்லாம் இஸ்லாத்தில பார்வைகள் இருக்கு. பொல்யூஷன், சூழல் மாசடைகள் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று. இஸ்லாம் இது பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? கொஞ்சம் காலத்துக்கு முன்னால அதான் ஸ்பீக்கர்ல சொல்லப்படாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை துவங்கின வரலாறு ஒன்று இருக்கு. அந்த வரலாறுலாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா அது வந்தது எப்படின்னு சொன்னா, சவுண்ட் பொல்யூஷன் என்ற மகுடத்துல தான் அது வந்தது. சத்தத்தால சூழல் மாசடைவு. எனவே சத்தங்கள் இல்லாத, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும். இது சம்பந்தமாக அதான் இஷ்யூ வந்த நேரம் கொழும்புல ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த சவுண்ட் பொல்யூஷனுக்கு அதான ஒரு காரணமான சொல். இஸ்லாத்தில பார்வையை கண்ணோட்டத்தையும் அதுல விளங்கப்படுத்திய நேரம் வந்திருந்த பலர், அதாவது இந்த என்வாயன்மெண்ட் சம்பந்தமாக இந்த நாட்டில் கரிசனை செலுத்துகின்ற அரச நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், அவர்களெல்லாம் வந்து கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில அவங்க எல்லாரும் உடன்பட்டாங்க, அதான் பிரச்சனைக்குரியதல்லன்னு சொல்லி. அந்த அதான் சொல்லணும் என்ற விஷயத்தை அது எங்களோட உரிமை என்றால் நாங்க பேசினோம். சட்டத்தால சூழல் மாசடைகிற என்ற பிரச்சனைக்கு அந்த தலைப்பில் அந்த விஷயத்தை பேசவும் அப்படியே கீழே போயிட்டு, சூழல் பாதுகாப்பு சம்பந்தமாக நாங்கள் இந்த நாட்டில் பேசணும். இஸ்லாமிய கண்ணோட்டத்தை தெளிவுபடுத்தணும். மனித உரிமைகள் இஸ்லாத்தின் ஒரு பெரும் பகுதி. மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய சாசனங்கள், சர்வதேச அமைப்புகள் எல்லாம் இருக்கின்ற இந்த காலத்து உலகமெல்லாம் பேசப்படுகின்ற ஒரு பெரிய விவகாரம் தான் எல்லா நாடுகளிலும் மனித உரிமை மீறப்படுகின்றன. மனித உரிமைகளை எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு என்ன அடிப்படைகள்? அது மாதிரி மனிதன் சுதந்திரம், சகவாழ்வு, பல இனங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கான அடிப்படைகள் எல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு நல்லாட்சி எப்படி நடக்க வேண்டும், மார்க்கத்தில் இதெல்லாம் எண்ணற்ற அத்தியாயங்கள் பேசி முடிக்கலாத அளவுக்கு மார்க்கத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்கள். முஸ்லிம் சமூகம் அவற்றை தொட்டும் பார்க்கல, படிக்கவும் இல்லை, விளங்கவும் இல்லை, அந்த விஷயங்களை பேசுற லாங்குவேஜும் தெரியாது.
எங்கட நீங்கள் குறையாக எடுத்துக் கொள்ளவான எங்கட துறை சார்ந்த மனிதர்களுடைய பொறுப்புகள் இதுவும் சேரும். எங்கட வைத்தியர்கள், எங்கட லோயர்கள், எங்கட நிர்வாகத்துறையில கல்வியலாளர்கள், இவங்க எல்லாரும் இஸ்லாத்தில் இருக்கின்ற இந்த விஷயங்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்கும். இது எல்லாரும் பேசுற விஷயம், எல்லாருக்கும் தேவையான இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுற நேரம் தான், ஆஹா இஸ்லாம் இவ்வளவு அழகானதா, இவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் வழிகாட்டுதல்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறா, எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தில் அலைஞ்சலங்கி இங்கேயே இருக்கிறது, எவ்வளவு அருமையான வழிகாட்டல்கள். இதை அமுல்படுத்தினா எங்களோட பிரச்சனை தீர்வே. இன்றைக்கு சரியா அமுல்படுத்தினா மனிதர்கள் கொல்லப்படுவார்கள் என்று பேசுகிறார். பிரச்சனை தீர்வு பேசல. இன்றைக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னா, சரியா அமுல் நடத்தினா மனிதர்கள் கொல்லப்படுவார்கள் ஈவிரக்கம் இல்லாம. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கத்தில் காட்டிக்கிற பகுதியாதான் தண்டனையும் குற்றங்களும் தண்டனை. அது எங்கட பள்ளிவாசல் மாதிரி, எங்கட தொழுகை மாதிரி அவங்களுக்கு விளங்காது. அது எங்களுக்கு மாற்ற முடியாது. அதை நாங்க பேசுவோம். இப்ப நீங்க ஒரு விளக்கப்படுத்திக் கொள்ளப்பட இதெல்லாம் பேச தேவைன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டு, இதெல்லாம் எங்கட சமூகத்தில் நல்ல அம்சங்கள். எது தொழுகை, நோம்பு, பர்தா, இதெல்லாம் நாங்க வளர்த்திருக்கிறோம். வளர்த்ததை இல்லாமக்கிறா இல்லை, அது எங்களுக்கு நல்ல அம்சம். அது நாங்க முன்னேறி இருக்கிறதுக்கான அடையாளங்கள். அது அதையெல்லாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அது எங்களுக்குரியது, அது எங்களுக்குரியது. அதை மற்றவங்க விளங்க மாட்டாங்க. அவங்க சொல்லவும் மேலாது சொன்ன அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. நல்ல மனுஷர்கள் என்றால் நல்லா இருக்குது, ஆனா எங்களுக்கு தேவை. அப்படித்தானே சொன்னாங்க. ஹலால் என்றால் அது நல்லது, பரிசுத்தமானது, தூய்மையானது. ஆனா எங்களுக்கு வாங்க சரிதானே. அதாவது ஹலால் என்றால் நல்லது, ஹலால் என்றால் தூய்மையானது, பரிசுத்தமானது, எல்லாம் சரி, எங்களுக்கு வாங்க. நீங்க சாப்பிடுங்க. மது வானம் சொன்னா எங்களுக்கு வானம் சொல்லுவாங்களா யாராவது? இந்த நாட்டில் லஞ்சம், ஊழல், மோசடி எல்லாம் இல்லாமல் ஆகும் சொன்னா எங்களுக்கு வானம் சொல்லுவாங்களா யாராலும்? மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட மாட்டா எங்களுக்கு வானம் சொல்லுவாங்களா யாராலும்? சூழல் பாதுகாப்பு வேண்டாம் அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா? நல்லாட்சி நடக்கணும்னு சொன்னா அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா? சகோதரி, அந்த இஸ்லாம் யாருக்கு? மனித சமூகத்தில். அந்த வாசல்களை எல்லாம் நாங்கள் காலாகாலமாக பூட்டி வைத்திருந்தோம். அந்த செட்டர்களை இஸ்லாத்திர கிரந்தங்கள்ல போய் குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அது சம்பந்தமாக எழுதப்பட்ட ஆய்வு நூல்கள்லயோ அல்லது உலகத்துல முஸ்லீம்கள் இந்த நற்செயல்களை எல்லாம் செய்த ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் நாங்கள் உலகத்தில் உருவாக்கிய வரலாற்றையோ நாங்கள் பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. அதை இங்கே கொண்டு அப்ளை பண்றது எப்படின்னு யோசிக்கவும் இல்லை, அதை பேசவும் இல்லை, டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை. அதை பேசுற லாங்குவேஜும் எங்களுக்கு தெரியாது. எனவே அந்த துறையில் நாங்கள் பின்வாங்கினோம் இஸ்லாத்திலிருந்து. முஸ்லிம்கள் மாத்திரம் செய்கின்ற அந்த இஸ்லாத்திர பகுதியில முன்னேறணும். எல்லாரும் பேசி விளங்கேலுமான இஸ்லாம் இருக்குது, அந்த துறையில நாங்க பின்வாங்கினோம். எனவே நாங்கள் முன்னுக்கும் போயிருக்கிறோம், பின்னுக்கும் வந்து இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். உங்களுக்கு இதில் ஆட்சேபனை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது எங்களை யதார்த்தம். நான் இல்லாத ஒன்றை மிகைப்படுத்தவில்லை, இருப்பதை மட்டம் தட்டவும் இல்லை. இது தேவையில்லை என்று சொல்லவும் இல்லை, அது முக்கியம் இல்லை என்று சொல்லவும் இல்லை. நடப்புகளை அப்படியே உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். எனவே இஸ்லாம் பற்றி, முஸ்லிம்கள் பற்றி என்ன அபிப்பிராயம் அவருக்கு வரும்?
என்ன அபிப்பிராயம் வந்ததான் பார்க்கிறோம், வந்ததுதான் பார்க்கிறோம். இதை தவிர வேறொரு அபிப்பிராயம் வந்திருந்தா தான் ஆச்சரியப்படும். சோதனை இதுதான் வரும். எங்கட ஈமான் கொண்ட சமூகம் தனக்குள் மாத்திரம் செய்கின்ற அந்த இஸ்லாத்தின் அம்சங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன. எல்லாருக்கும் பொதுவானது மறைந்திருக்கிறது. இதுக்கு ஒரு காரணம் நீக்குது. என்ன தெரியுமா? தொழுகை, நோம்பு, ஹலால் ஹராம், பர்தா, இந்த மாதிரி எங்கட நடைமுறைகளிலே அதெல்லாம் இஸ்லாம் என்ற ஒரு எண்ணம் எங்கட உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு. நாங்க சொன்ன மது, சூது, வட்டி, லஞ்சம், மோசடி, நல்லாட்சி, மனித உரிமை, சூழல் பாதுகாப்பு, அது இது சொன்னமே, அது எங்கட விஷயம் அல்ல, இஸ்லாத்தின் பால் பட்ட விஷயங்கள் அல்ல. அதெல்லாம் இந்த உலக விவகாரங்களோடு சம்பந்தப்பட்ட. அதில் நாங்கள் கவனம் செலுத்த தேவையில்லை என்ற ஒரு கருத்து நீங்க கேட்டு, அதாலதான் தெரியாது முஸ்லீம் பிரதேசங்கள், முஸ்லீம் ஊர்களில் குப்பை மேடுகள் அதிகமாக விரும்புவதற்கு காரணம். இந்த சுத்தம், சுகாதாரம், சூழல் பாதுகாப்பை பற்றி நாங்கள் இஸ்லாம் என்று கருதவில்லை. சுத்தம் ஈமான்ல பாதி என்று படித்து தந்த அந்த மார்க்கத்தில் காவலர்கள் நான். எனவே அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா, சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ரோட்ல குப்பை போடுறதெல்லாம், ரோட்டுக்கு தண்ணி விடுறதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக சட்டம் போட்டு நேரா வந்து கையும் மையும் ஆட்களை குடிச்சு போட்டு கொண்டு போயிட்டு கேஸ் போட்டு 3000, 5000 என்று அவர்களுக்கு தண்டம் விதித்து அப்படி பயமுறுத்தித்தான் எங்களை இந்த சூழல் பாதுகாப்பு விஷயத்துல நெறிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. பல ஊர்கள் இது நடந்துச்சு, முஸ்லிம் ஊர்கள். இத கசப்பா இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தாங்க. எனவே நாங்க என்ன இந்த நாட்டில் செஞ்சோம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. 1000 வருஷம் வாழ்ந்தோம் என்றது ஒரு நல்ல வரலாறு தான். நான் என்ன செஞ்சோம், என்ன படத்தை இந்த இஸ்லாத்தை பற்றி அவங்களுக்கு காட்டிக்கிறோம். நாங்கள் காட்டின படம் பிக்சர். எங்களோட ஒவ்வொரு நடத்தையும் அவர்களுக்கு இஸ்லாம் பற்றி ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி ஒரு பிக்சரை கொடுக்கும். அது என்ன பிக்சர் என்ன எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க செய்வோம் என்று செஞ்சு கொண்டிருக்கிறதா? அப்படி இல்லை. நாங்கள் இஸ்லாத்திட சான்றுகள், இஸ்லாத்திற்கு சொல்லாலும் செயலாலும் சாட்சி பார வேண்டிய சமூகம். எங்களோட சாட்சி அவங்களுக்கு பிழையா வழங்கப்படாது. எங்களோட சாட்சி அவங்களுக்கு இஸ்லாம் பற்றிய பிழையான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் நாங்கள் இஸ்லாத்துக்கு செஞ்சது நன்மையா அல்லது தீமையா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே முஸ்லிம்கள் மாத்திரம் செய்கின்ற அந்த இஸ்லாத்திர பகுதியை நாங்கள் இஸ்லாம் என்று கருதினோம். எல்லாருக்கும் பொதுவானதை நாங்கள் இஸ்லாம் என்று கருதல்ல. இது ஒரு காரணம். அல்லது இதையெல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். அதாவது இந்த உலகத்தை நிர்வகிக்கிறவங்கள வேலை இதெல்லாம் இது எங்களுக்குரியதே அல்ல. இப்படியான தவறான கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் தான் இந்த செற்ற அப்படியே மூடி வச்சது காரணம். எனவே இது ஏற்படுத்திய பாதிப்பை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விளைவு ஏற்பட்டது? இஸ்லாம் பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் அவர்களுக்கு சென்று சேர்வதற்கான வழிகளை எல்லாம் நாங்கள் தடை செஞ்சோம், மூடி வச்சோம். முஸ்லீம்கள் மாத்திரம் செய்த அந்த அமல்கள் இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டு போனது. அது அவங்க பார்த்தா அச்சப்பட்டான், பயந்தான். பள்ளிகள் குடிக்கும் போது திரும்பின பக்கமெல்லாம் பருந்தா. இந்த ஹலாலத்தை வந்து எங்களுக்கும் தர வந்துட்டாங்க. அவங்களோட ஷரியா லோவ இந்த நாட்டில் எங்களுக்குள்ளேயும் மிச்சம் கவனமா அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொண்டு இப்ப எங்களுக்குள்ள வச்சுட்டாங்க. நாளைக்கு ஒன்றா கொண்டு வருவாங்க.
இப்ப உலகத்துல எங்கெங்கெல்லாம் உலகத்துக்கும் இஸ்லாம் பிழையாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது பிழையாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யற ஒரு தனியான சதி திட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னொரு பக்கம். எல்லாம் சேர்ந்து எங்களை பற்றிய ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதை பார்த்து? முஸ்லீம்கள் மாத்திரம் செய்யற மார்க்கம் இருக்கிறது, அது மாத்திரம் வளர்ந்து கொண்டு போகுது. ஏன்னா அவங்களோட தொடர்பு இல்லை, அவங்களோட தொடர்பு இல்லை. எங்களோட மார்க்கத்தில் அழகு மிக அற்புதமானது. அதை அவங்களுக்கு நாங்கள் காட்டல, காட்டுற வழிகளை மூடி வச்சிருக்கோம். அதுல நாங்கள் அவங்களோட இன்டராக்ட் ஆகல, அவங்களோட நாங்கள் கலக்கல்ல, பேசல, அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணல. அந்த வேலையை செய்யறதுக்காக வேண்டி, மதுவை ஒழிக்கிறதுக்காக வேண்டி, லஞ்சம் ஊழல் மோசடி இல்லாமக்கிறதுக்காக வேண்டி, மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, சூழலை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, நோய்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நான் அவங்களோட சேர்ந்து இயக்கங்கள் அமைச்சு வேலை செஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் இந்த மதுவால சீரழிஞ்சி அவர்களுடைய குடும்ப கட்டமைப்பே உடஞ்சி செதறி சின்னாபின்னமா இருக்கு. இறக்கம் வரலையா எங்களுக்கு அவங்கள மேல? எங்களுக்கு இறக்கம் வரப்படாதா? யார் அவங்க? யார்? மனுஷர்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது? அது ஹல்கு இயாலுல்லா, படைப்புகள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய குடும்பம். முஸ்லீம்கள் மாத்திரமா இல்ல, அவங்க அல்லாஹ்வோட குடும்பம். இந்த மதுவால, சூதால, லஞ்சத்தால, மோசடிகளால, மனித உரிமை பிரச்சனைகளால, மோதல்களால, விரக்திகளால வளர்ந்துகிட்டு போற சீர்கேடுகள், ஒழுக்க பிரச்சனை, விரக்தி, தற்கொலை, கொலை, கோஷ்டி மோதல்கள், பாதாள உலகம், அது இது எத்தனை பிரச்சனைகள் அந்த சமூகம் தத்தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இறக்கம் வந்துச்சா? இந்த விஷயங்களை எல்லாம் அவங்களோட சேர்ந்து பேசணும், அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும், நாங்கள் அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சு அந்த பிரச்சனைகள் அவங்கள பாதுகாக்கணும் நாங்கள் யோசிச்சோமா? இல்லை, இல்லை. நாங்கள் பள்ளிவாசல்களை கட்டணும். கட்டதான் நீங்க, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ஒரு பக்கத்தை நல்ல பக்கத்தை சொல்லிட்டு தான் இந்த பக்கத்தை சொல்றேன். நல்ல பக்கத்தை விமர்சிச்சேன்னு நீங்க எங்கே போய் சொல்லிடுவாங்க. அந்த நான்கு கட்டி வளர்த்த பக்கம் மாத்திரம்தான் இஸ்லாத்தில் அவர்களுக்கு தெரிய வந்தது. அது அவர்களுக்கு ஒரு நல்ல பிக்சரை கொடுத்தாங்க, நல்ல பிக்சரை கொடுத்தாங்க. சவுலே இது யார் செஞ்ச தவறு? இது யார் செஞ்ச தவறு? இந்த காரணிகள் அசாதாரண சூழல் ஒன்றை எப்பயாவது இந்த நாட்டில் இன்றைக்கு ஏற்படல, நாளைக்காவது ஏற்படுத்த மாட்டாங்க, ஏற்படுத்ததான் செய்யும். இந்த காரணிகள் இந்த போக்கு தொடர்ந்து இருந்தா அசாதாரண சூழல் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்காவது ஏற்படத்தான் செய்யும். நாங்க இல்லாத காலத்துல ஒன்றும் நடக்காதுன்னு சும்மா இருந்தோம். நேரடா எங்களுக்கு மார்க்கமும் தெரியாது, எந்த காரணத்தால அசாதாரண சூழல் வருமென்னு தெரியாது. வந்ததுக்கு பிறகுதான் ஏன் வந்தது நாங்க அப்படி கண்ணை திறந்து பார்க்கிறோம், கண்ணை கசக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இருந்த மயக்கத்தில் இருந்த எழும்புற நேரம் அவங்களுக்கு விளங்கின காரணம் மட்டும் சொன்னாங்க. அசாதாரண சூழல் இதுதான் வந்தது காரணம். அந்த காரணம் இருக்கேன். ஆனால் தெளிவாக இந்த சமூகத்தை நாங்க ஒரு படம் பிடிச்சு உள்ளது இல்லாதது என்ன, இன்னென்னாவது என்னன்றதை நாங்க விலகி கொள்ளணும். அப்பதான் இந்த நோய்க்கு மருந்து செய்யும். இன்னைக்கு சூழல், இந்த அசாதாரண சூழல் ஏற்பட்டதுக்கான காரணிகளை வேற கண்ணோட்டங்கள்ல பலர் பல மாதிரி விளக்குறாங்க. இதுக்கு பின்னால வெளிநாட்டு சக்தி இருக்குது, அல்லது அரசாங்கம் இருக்குது, அல்லது இது இந்த நாட்டில் இருக்கிற வேற வேற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து மக்கள் அதிருப்தி அடையாம மக்களோட கவனத்தை வேற திசைக்கு திருப்பதற்கான ஒரு சதி திட்டம். அது சரி, அது எதுவா இருந்தால் அதெல்லாம் திரைக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் தான். எங்களுக்கு தெரியும் உண்மை என்னான்னு தெரியும், உண்மை என்னான்னு தெரியும். திரைக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயம் எல்லாம், திரைக்கு பின்னுக்கு இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயம். அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அந்த திரைக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும்.
பிறைக்கு முன்னுக்கிறது என்ன? பிறைக்கு முன்னுக்கிறத நாங்க பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த சூழல் தான் பிறைக்கு முன்னால காட்சி தருது. நாங்க இஸ்லாத்தை பிரசன்ட் பண்ணின விதமும் நாங்க மறைச்ச விதம் அதை ஏற்படுத்திக்கிற தாக்கம் அப்படி இல்லாம இருந்திருந்தா இந்த விஷயங்களை பேசுறதுக்கே அவங்களுக்கு இயலாம இருக்கு. இன்றைக்கு நடுநிலையான, அதாவது இனவாதம் இல்லாத, முஸ்லிம்களோடு நெருங்கி பழகுகின்ற நல்ல மனிதர்கள் கூட சொல்றாங்க, இந்த இனவாதம் பேசுற ஆட்கள் அவங்க வேலைப்பாடு, அவர்களுக்கு சுய புத்தி இல்லாம போயிட்டு தெரியாது. ஆனாலும் அவங்க சொல்ற சில விஷயங்கள்ல உண்மை, அவங்க சொல்ற சில விஷயங்கள்ல உண்மை. இனவாதம் இல்லாத நடுநிலையான எங்களோட நெருங்கி பழகிறவர்கள் கூட அவங்க பேசுற கருத்துல அர்த்தம் இருக்குது என்று அவங்க உணர்றாங்க. அந்த அர்த்தம் அவங்களுக்கு எப்படி விளங்கி, அந்த அர்த்தத்தை நாங்க தான் முடியும். எங்களை நடைமுறைகளாலதான் அந்த அர்த்தம் அவங்களுக்கு அப்படி விளங்குது. நாங்க இஸ்லாமிய மற்ற நடைமுறைகளை அவர்களுக்கு காட்டிருந்தால் அந்த அர்த்தம் அப்படி விளங்கி இருக்க மாட்டான். சகோதரர்களே, இது மட்டுமல்ல எங்கட பிரச்சனை, இது மட்டுமல்ல எங்கட பிரச்சனை, எங்கட ஈமான்லையும் பிரச்சனை. அதை நான் சும்மா பொதுவா சொல்லாம எங்கள்கிட்ட ஈமான் இல்லைன்னு சொல்லி, எங்கள்கிட்ட ஈமான் அதையும் ஒரே நடிகா இல்லைன்னு சொல்லலாம். ஈமான் இருக்கிறனாலதான் இந்த நல்ல அம்சங்கள் வளர்ந்து கொண்டு போகுது. அப்ப இல்லைன்னு சொல்லல, எங்கட ஈமான்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு ஈமான் தான் இந்த ஹலால் ஹராம் விஷயத்துல எங்கள்கிட்ட ஈமான். அதாவது பசியில் இருந்தாலும் பன்றிட எந்த ஒரு கலப்படம் இருந்தாலும் நாங்க ஒன்றையும் சாப்பிட மாட்டோம். அதுல மிச்சம் தரா அவ்வளவு ஈமான் அந்த விஷயத்தில். ஆனா பண்டி இறைச்சி சாப்பிடப்படாதன்றதுல அவ்வளவு உறுதியாக இருக்கிற நாங்க சில நேரம் மனித மாமிசம் சாப்பிடுவதில் அந்த அளவு உறுதி எங்களிடம் இருக்காது. அது என்ன மனித மாமிசம் சாப்பிடுறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புறம் பேசுறது, குர்ஆன் நல்லா சொல்றாங்க, புறம் பேசுறது, லா வலா யகதம் பஅதுக்கும் பௌலா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்தும். நீங்க ஒரு சகோதரன் குறை இன்னொருத்தர் பேசவாங்க, ஏனென்றா அவர் இறந்த பிறகு அவருடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமணம். அதை செய்வீங்களா? நீங்க விரும்ப மாட்டீங்க. அதை விரும்பாட்டி இந்த குறை பேசுறது ஏன் விரும்புறீங்கன்னு எல்லாம் கேட்கும். அப்ப அங்க மனித மாமிசம் சாப்பிடுற அந்த ஹலால ஹராம நாங்க அலட்டி கொள்றது இல்லை. ஆனால் பன்றிட மாமிசம் சாப்பிடுற ஹராம நாங்க மிச்ச சீரியஸா இருக்கோம். எனவே அதுல ஈமான் இருக்குது, இதுல ஈமான் இல்லை. ஈமான் எப்படி தெரிஞ்சு கொள்றது? ஈமான் இல்லைன்னு சொல்லலாது, ஈமான் இருக்குதுன்னு சொல்லவும் இல்லாது. ஏன்னா ஒரு மனிதன் அந்தரங்க விஷயம், அந்தரங்க விஷயம். ஆனால் அதற்கு அல்லாஹ் ஒரு அடையாளம் வச்சுக்கிறான். என்ன அடையாளம்? ஒரு செயல் ஒரு மனிதன் ஒரு நற்செயல் தொடர்ந்து இருக்குமா என்றால் அந்த அந்த விஷயத்தில் அவர்கள் ஈமான் இருக்கிறது. ஒரு நற்செயல் ஒரு பொறுப்போக்காக இருந்தால் அந்த விஷயத்தில் அவர்கள் ஈமான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கு. தொழுகை எடுத்துக்கொள்ளவே டைமுக்கு தொழுகிறார் ஒருத்தர், அங்கால இங்கால அவருடைய தொழுகை பிந்துறதே இமாம் ஜமாத்தோட சேர்ந்து கொண்டார். மழையோ வெயிலோ பனியோ என்னமோ தவறாம போறார். முன்பின் சுண்ணத்தெல்லாம் தொழுகிறார், தஹஜ்ஜத் தொழுகிறார். தொழுகை விஷயத்தில் அவருடைய ஈமான் நன்றாக இருக்கிறது. தொழுகிறார் அவருக்கு டைம் முக்கியம் இல்லை, இமாம் ஜமாத் முக்கியம் இல்லை,
நேரம் கிடைச்சா போவாரு, அல்லது சுணங்குவார், அல்லது கதா செய்வார், சுண்ணத்தை தொழுவார், தொழாமைப்பார், இப்படி ஒரு வகையான பொறுப்போக்காக தொழுகையில் ஈடுபடுவார். அவருடைய ஈமான் தொழுகையில பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈமான் மொத்தமாக அல்ல இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஈமான் நிற்கும், இன்னொன்றுல ஈமான் நிற்காது. அப்ப ஈமான் என்பது ஒன்றுல இருக்கலாம், ஒன்றுல இல்லாமல். அந்த செயலை பார்த்து தான் நாங்கள் அதை தீர்மானிப்போம். எங்களுக்கு மனசை பார்த்து தீர்மானிக்கிற ஆற்றல் எங்களுக்கு இல்லாத அல்லாத ஆற்றல். அந்த ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறதா நாங்கள் சொல்லவும் கேளாது. மனிதர்களை பார்க்கிறோம். இந்த அசாதாரண சூழல் உருவாகிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட சில பலவீனங்கள், எங்களோடு சம்பந்தப்பட்ட சில தனிப்பட்ட பலவீனங்கள், அதனால வர பிரச்சனை எனக்கு மட்டும்தான். அத்தகைய பலவீனங்களால ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுது. சமூகமாக சேர்ந்து செய்ய வேண்டிய சில கடமைகள், பொறுப்புகள் இருக்கு. அதுல எங்களுடைய ஈமான் பலவீனமாகினா அசாதாரண சூழல் வந்தது. உதாரணமா, ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் பேசுறாங்க. ஒற்றுமையா இருக்கணும்ன்றத வானம் தேவையில்லைன்னு சொல்ற யாராவது இங்க இருக்கீங்களா? ஒத்துழைக்க எல்லாரும் அதை பேசுறாங்க. அது பேசலாம். ஒற்றுமையை உருவாக்க போற நேரம் நீங்க சமூகத்தில் பார்க்கணும், அந்த ஒற்றுமையை பேசினவர்களே அதை விரும்பாம, அது நடக்காம வழி வெற்ற அல்லது ஒற்றுமையே வெற்ற வேலையை செய்யணும். அப்ப எப்படி அவங்க ஒற்றுமையை ஈமான் பண்ணிக்கிறாங்க? பொருள் அந்த பொருள் வரையல. ஒற்றுமையை அவங்க ஈமான் பண்ணும். எனவே அந்த ஈமான் பலவீனப்படுற போது இந்த சமூகம் பலவீனப்படும். அல்லாஹ் இந்த சமூகத்திலிருந்து தன்னை கையை எடுத்துருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதுல்லாஹி மஅல் ஜமா, அல்லாஹ்வுடைய கரம் இந்த கூட்டமைப்பின் மீது தான் இருக்கு. அதாவது முஸ்லிம் சமூகம் ஒரு ஜமாத்தாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் ஒரு சமூகமாக இருக்கிறது. அது துண்டுகளாக உடைஞ்சு போகிறது. அப்படியான ஒரு சமூகமாக இருந்தால் அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய உதவி அந்த சமூகத்துக்கு தான் இருக்கு. அந்த நிலையை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துறதுக்கு சிலர் விரும்புறதில்லை. அதாவது சமூகத்தில் ஒரு சாரார ஒதுக்கியே வைக்கிறது. நீங்க சேர வானம், சேர வரவும் வா, சேர வானம், சேர வரவும் வானம். நீங்க வந்தா நாங்க எடுக்கவும் மாட்டோம். யாரு? ஒற்றுமையை பேசுறவங்க நடைமுறை. இன்றைக்கு சமூகத்தில் நாங்க வெளிப்படையா காண்ற ஒரு உண்மை. அப்ப அதை ஈமான் பண்ணிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய உதவி வருமா? இல்ல, எனப்படும். இது இந்த சமூகத்துக்கு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற போது அவர்களுடைய சமூகத்துக்கே இந்த பாடத்தை எல்லாம் படிப்பிச்சாங்க. எப்படி படிப்பிச்சாங்க? நான் இந்த அஷ்ரப் போன்ல இருந்து கொண்டு உங்களுக்கு பேசுற மாதிரி ஒரு கிளாஸ் நடத்தி படிப்பிக்கல. அல்ல, 70 உயிர்களை வாங்கி அல்லாஹ் படிப்பித்தான். உஹது களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குன்றிலே 50 பேரை நிறுத்தினார். சொன்னார்கள், எங்கட உடம்புகள், எங்கட பிணங்களை கழுகுகள் சுமந்து கொண்டு போறதை நீங்க கண்டாலும் அந்த குன்றுல இருந்து நீங்க இறங்கப்படாது, கட்டளை வரும். இது ரசூலோட கண்டிப்பான கட்டளை. இந்த கட்டளைகளை எல்லாரும் சேர்ந்து பேணினாத்தானே, கட்டளைகளை செயல்படுத்தினாத்தான் அந்த ஒரு அமைப்பாய் இரண்டு போடும். கட்டளையை செயல்படுத்தாம ஒரு கூட்டம் வெளியில போனா அந்த அமைப்பு உடையிலேன்னு போடும். கூட்டமைப்பு உடையிலேன்னு போடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பா சொல்றாங்க. ஆனால்
யுத்தம் அவசரமாக முடிவடைகிறது. வெற்றி முஸ்லீம்களுக்கு. இப்ப எதிரிகள் எல்லாம் ஓடிட்டாங்க. முஸ்லீம்கள் எதிரிகள் வீட்டுக்கு போன பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டிருக்கிறாங்க. 50 பேர் அங்கிருந்து பாக்குறாங்க. சாமான் சேர்க்கிற புறக்கிற வேலைக்கு நாங்களும் போனா என்ன? அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலசலம். இந்த 50 பேர்களோட தலைவர் சொல்றார், போயிடாது. ரசூலுல்லாஹ் கண்டிப்பான உத்தரவு, இங்கிருந்து அசையலாம். இல்ல, யுத்தம் முடிகிற வரைக்கும் தான் இங்கிருந்து அசைவானு சொல்லிக்கிறாங்க. யுத்தம் முடிஞ்சது கூட இங்க உட்கார்ந்து என்ன வேலை? ஒரு சின்ன இழுப்பறி. அப்படியே அந்த இழுப்பறியில் ஒருவர் அந்த குன்றிலிருந்து இறங்குகிறார். 2வது ஆள், 3வது ஆள், 38 பேர் இறங்கினார். 12 பேர் தான் மிச்சம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இது இந்த குன்றிலிருந்து இறங்கினது களவா, கொலையா, கொள்ளையா, வட்டியா, மதுவா, சூதா, விபசாரமா, பண்டி அரிசி சாப்பிடுறதா? ஒன்றுமில்லை. அப்படியான ஒரு செயலாய் இந்த மலையிலிருந்து குன்றிலிருந்து இறங்குறது. அப்படி ஒரு நாங்க பாவம் என்று பஞ்சமா பாவங்கள் என்று கருதுகிற எந்த பாவமும் அல்ல மலையிலிருந்து இறங்குறது. என்ன நடந்தது? அல்லாஹ் தஆலா ஓடின படைய திரும்ப கொண்டு வந்தான் களத்தில். முஸ்லீம்கள் எல்லா பக்கங்களையும் சுற்றி வளைக்கப்பட்டாங்க. மும்முனை தாக்குதல் ஆரம்பமாக. முஸ்லீம்கள் செதறி ஓடுறாங்க. எங்கால தாக்குதல் வருது என்று நிதானிக்க முன்னமேயே பலர் ஷஹீதாகிட்டாங்க. முஸ்லீம்கள் செதறி ஓடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய குழியிலே போய் விழுகிறார்கள். அவருடைய பல் உடைகிறது. வபாத்தாகிவிட்டார்கள் என்று வதந்தி பரவுகிறது. மதீனா ஸ்தம்பிதம் அடைகிறது. அல்லோல கல்லோ. இந்த பயங்கரமான சூழலை, இந்த அசாதாரணமான சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். களவாலையா, கொலையாலையா, கொள்ளையாலையா, வட்டியாலையா, மதுவாலையா, சூதாலையா, விபச்சாரத்தாலையா, பண்டி இறக்கி சாப்பிட்டதாலையா? இல்லை. அதில் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார். 70 உயிர்களை அல்லாஹ் தஆலா வாங்கி படிப்பிச்ச பாடம்தான் உண்டாயிருங்க. நீங்க இந்த உண்டாயிருக்கிற விஷயத்துல மீறினா இதை விட பெரிய சோதனை. பதில வெற்றி பெற்றவர்கள் உஹதுல ஏற்பட்ட தோல்வியை கண்டு அதிசயப்பட்டான். அண்ணாஹாதா, எப்படி இந்த தோல்வி வரையணும்? அவங்க நினைச்சாங்க இது கூட முஸ்லிம்களுக்கு தோல்வியே வராது. ஏன்னா பதில எந்த ஆயத்தமும் இல்லாம இருந்த ஆயத்தமே இல்லாம நிராயுத பாணிகளாக பதிலுக்கு போன ஆட்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த பிறகு அவர்களுக்கு ஒரு பதிவு வந்தது, இனி முஸ்லிம்களுக்கு தோல்வியே இல்லைன்னு சொல்லி. அடுத்த யுத்தத்துல தோல்வி. அவங்களுக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தை கேட்டாங்க, எப்படி இது நடக்கணும்? முஸ்லிம்களுக்கு இது நடக்கணுமான்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அண்ணாஹாதா குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அப்படியே சொல்லுங்க, இது உங்களால வந்ததுதான். இது உங்களால வந்தது, நீங்க தேடிக்கொண்டது. எப்படி தேடினது? நான் சொன்ன பாவங்களால இல்லை, அந்த குன்றில இருந்து இறங்கினது. அதுதான் பாவம். விளங்கினா அந்த ஒற்றுமை சீர்குலைக்கப்படுற நேரம், இந்த சமூகத்துக்கு வர பாதிப்பு, அசாதாரண சூழல், இன்னைக்கு யாருக்கு அந்த கன்சர்ன் இந்த சமூகத்தில்? அதாவது இஸ்லாத்தை பற்றிய நல்லம்சங்கள் எல்லாம் அடுத்த சமூகத்துக்கு போற வாசல்களையும் முடியும். அல்லாஹ் கிட்ட இருந்து அருள்களும் உதவிகளும் வார வாசலை முடியும். எப்படி இந்த சமூகத்தை துண்டாக்கி உடைச்சி சண்டை பிடிச்சி கொஞ்சம் பேரை ஒதுக்கி ஓரமாக்கி இந்த சமூகத்தை கூறு போட்டு அல்லாஹ்வுடைய உதவி வார வாசலை மூடிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் உதவியை நிப்பாட்டினான் என்றா நாங்களாம் ஏமாத்துறோம். நாங்க சகோதரனை இஸ்லாத்தை அதுல அந்த சாரத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். எங்க பிரச்சனை இருக்கு? இந்த விஷயத்தில்
இந்த சமூகத்தில் ஈமான் படுபயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது.